ஓம் சாந்தி. கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இங்கு இணைந்து இருப்பது ஆகம வேதம் எனும் நூல் அது பற்றிய உரை நிகழ்த்ததுக்காக. இந்த ஆகம வேதம் எனும் நூலை பரத்வாஜ மகரிஷிகள் எனும் பரதவசி முனிவர் எழுதியுள்ளார். அவர் இந்த கலிகாலத்தில் ஒருவர் மூலமாக இந்த உரைகளை நமக்கு எடுத்து கூறியுள்ளார். அதுல நம்ம முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடையறதுக்கான வழிமுறைகளையும் நமக்கு அவர் இங்கு எடுத்து இயம்பி இருக்கிறார். அதுல அவர் அணுக்கள் அப்படிங்கிறத பத்தி நமக்கு இன்னைக்கு சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய மூளைக்குள்ள இருக்கிற அணுக்கள் தான் கலியுக அணுக்களாகவும் சத்தியயுக அணுக்களாகவும் பிரிந்து இருக்கு. அதாவது நல்ல உயர்தரமான அணுக்கள் சத்தியயுக அணுக்கள் எனப்படுகிறது. எப்படி ஒரு தீய எண்ணங்கள், தீய செயல்கள் போன்றவற்றையே இருக்கிற அணுக்கள் இந்த கலியுக அணுக்கள் எனப்படுகிறது. இதுல நம்ம இந்த நல்ல அணுக்கள் எல்லாம் எப்பயுமே அதிகரிக்கணும். இந்த தீய அணுக்களை அழிக்கக்கூடிய அந்த ஒரு வழிமுறையில தான் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அணுக்கள் எல்லாமே அந்த தீய அணுக்கள் அப்படிங்கிறதுலேருந்து விடுபட்டு கலியுக அணுக்களாக இருக்கிறது எல்லாமே தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொண்டிருக்கும். தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த அணுக்கள் விடுதலை அடைந்தாதான் அது நல்ல அணுக்களாக முடியும். நல்ல அணுக்கள் வரும்பொழுதுதான் நமக்கு அந்த சத்தியயுக வட்டம் அப்படிங்கிறது நிரம்பும். அப்பதான் நம்ம சத்தியயுகம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய அடுத்த பயணம் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இங்க எவ்ரி எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் எனர்ஜின்னு இருக்கு. இங்கே எந்த எனர்ஜியும் அழிவது கிடையாது. அது தன்னை உருமாற்றிக் கொள்ள முடியும். அதாவது தன்னை வேற ஒரு எனர்ஜியாக நம்மளை கன்வெர்ட் அப்படின்னா மாற்றிக்க முடியும். அது மாதிரி எப்படி ஒரு நீர் மேகமாக போகிறது, மேகம் நீராக போகிறது, இது மாதிரி ஒன்னொன்னும் இருக்கு இல்லையா. ஒரு ஒரு பேப்பரோ ஒரு பொருளையோ தீயில போட்டோம்னா அது எப்படி சாம்பலாக போகிறது அப்படின்னு. சாம்பலை மண்ணில் தூவினா என்ன ஆகுது, அது உரமாக போகிறது. அப்படிங்கிற மாதிரி ஒன்று மற்றொன்றாக மாறும் தன்மை இருந்தால் மட்டுமே இருக்கிறதை ஒழிய அது அற்று போவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இங்கே கிடையாது. அப்போ நம்ம இப்போ இருக்கிற நிலை எப்படி இருக்குது, அப்படி ஒரு கீழான கலியுக மனிதர்களாக இருக்கோம். ஆனால் இதற்கு அடுத்த நிலை நம்ம பாஸ் ஆகி போகணும். எப்படி நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பிரைமரி ஸ்கூலில் படிக்கிறோம். அப்போ அதில் 5ஆவதுலேருந்து பாஸ் ஆனோன்னா நம்மளை ஹை ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஹை ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது நம்ம அந்த 10ங்கிறது அது பாஸ் ஆகி அந்த மிடில் ஸ்கூலாக இருக்குது. மிடில் ஸ்கூல்லிங் அதை முடித்து 8த்தை முடிச்சுட்டு போனால் 9th அப்படிங்கிறதுல நம்ம பயணிக்கிறோம். அப்புறம் அந்த ஹை ஸ்கூலுங்கிற அந்த ஒரு படிப்பை முடித்தோடனே +1 +2ன்னு ஹையர் செகண்டரி போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளை காலேஜ் சேர்க்குறாங்க. நம்ம பட்டப்படிப்பு படிக்கிறோம். அப்புறம் உயர் பட்ட படிப்பு படிக்கிறோம். வேணும்னா டாக்டரேட் கூட வாங்கலாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இங்கே மனிதர்களாக பிறந்திருக்கிற நம்மளும் ஒவ்வொரு நிலைகளில் இருக்கோம். எப்படி சின்ன சின்ன கிளாஸ்லேருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம என்னதான் வயதானாலும் அவங்க ரொம்ப கீழான நிலையில் உள்ள அறிவுடையவங்களாக இருந்தால், அறிவுங்கிறது லிட்டரரி அறிவு கிடையாது, நம்ம படித்து பட்டம் பெற அறிவு கிடையாது, இறை அறிவு, தன்னை பற்றிய அறிவு, வாழ்க்கை எப்படி நம்ம இங்கே வாழ்ந்து நம்ம எப்படி பயனுறணுங்கிறத பற்றி அறிவு. அதாவது பொருளீற்ற பயன் கிடையாது, ஆத்மாவுக்கான பயனை அறிஞ்சிருக்கிற அறிவு தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதில் அவங்க என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் பிரசிடெண்ட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த இது இல்லை அப்படின்னா அவங்க பாரவான்களால் உயர் ஆன்மாக்களால் அங்கே இருக்கிற அந்த ரிஷி முனிவர்கள் கூட அந்த ஒளி ஊடுருவல் பெற்றவங்களால் எப்படி சின்னதாக தான் மதிக்கப்படுறது. அதே ஒன்றுமே இல்லை, அந்த குழந்தைங்க 5 வயசு தான் அப்படின்னு சொன்னால் கூட அது இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிறது அப்படின்னா அது எப்படி கட்டுப்படுறது, ரொம்ப அறிவு உள்ள குழந்தையா கருதப்படுறது. இப்போ அந்த குழந்தை ஒரு மனிதன் பள்ளிக்கே போல அவனுக்கு ஸ்கூல் அறிவே கிடையாது, ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கிறான் அப்படின்னா, ஒரு தச்சு தொழில் செஞ்சு பிழைக்கிறான், ஒரு பாயம் உடஞ்சி பிழைச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த இறை அறிவும் ஆன்ம அறிவும் இந்த முக்தி ஜீவனுக்கு போக வேண்டியதுதான் நம்ம கடமைங்கிறது பற்றின புரிதலுக்கான அறிவும் இருக்கும்போது அவன் ரொம்ப ஹைலி ரொம்ப அறிவு உள்ளவனாக கருதப்படுறது. புரிஞ்சுக்கணும். இங்க உலகத்துல இருக்கிற அறிவு, உலகத்துல இருக்கிற செல்வம் வேற. இறைவனால எப்படி இறைவனும் உயர் 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 ஆன்மாக்களும் பாரவான்களும் பார்க்குற அறிவும் செல்வமும் வேற. ரைட்டா? அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம
எப்படி நம்மளை உயர்த்திக்கணும்னா, அணுக்கள்ல வந்து மிக உயர்வான அணுக்கள் இருக்கு. அது ஞான அணுக்கள்னு இருக்கு. அது நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம இந்த கலியுகத்துல இருந்து 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 நமக்கு அந்த ஞான அணுக்கள்லாம் என்ன ஆயிடுறது? டஸ்ட் படிஞ்சு ரொம்ப அழுக்கானதா இருக்கு. அந்த அணுக்கள் வந்து என்ன பண்ணும்னா, ஈசனை அடையும் மார்க்கம் அடைந்த அணுக்களா இருக்கு. இந்த ஞான அணுக்கள்ங்கிறது எப்படி போய் நம்ம ஈசனை அடையணும், பரமாத்மாவை அடையணுங்கிறத அறிந்த அணுக்களா இருக்கு. அந்த அணுக்கள் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அணுக்களை மிக சிரமப்பட்டு நம்ம ஒரு குருமார்களோடு இணைந்து கொண்டு ஒருவரை நம்ம குருவாக ஏற்றுக்கொண்டு நம்ம உயிர்ப்பித்துக் கொள்ளும் பொழுது அந்த நம்மளுடைய இந்த ஒளி உலகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, துருவ நட்சத்திரம், அந்த சப்தரிஷி மண்டலத்துல இருக்கிற எல்லாரும் தொடர்பு கொண்டு பலவேறு அணுக்களையும் வேறு பல அணுக்களையும் உயிர்ப்பித்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஞான அணுவை நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நல்ல உயர்வடைய செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞான சம்பந்தமான நூல்களை படிக்கணும், ஞான சம்பந்தமான வாசகங்களை கேட்கணும். இந்த மாதிரி நிறைய நிறைய சத்சங்கங்கள்ல நம்ம கலந்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து எப்படி இருக்கோம், மெட்டீரியல் உலகத்துல இருக்கோம் இல்லையா, மெட்டீரியலிஸ்டிக்கு ஒரு மைண்டு தான் நமக்கு இருக்கும். எப்படி பொருளை பெருக்கலாம், எப்படி பணத்தை சேர்க்கலாம், அப்படிதான் அவன் மனசு போகும். ஆனா நம்ம இந்த மாதிரி ஞானத்தை பற்றி பேசுபவர்கள், ஞானத்தை பத்தி சத்விச்சாரம் செய்யறவங்க, ஆன்மாவை பத்தி பேசுறவங்க, முக்தியை பத்தி பேசுறவங்க, அவங்களோட கலந்து கலந்து பயணிக்கும் போது நமக்குள்ள தூங்கி கொண்டிருக்கிற அந்த ஞான அணுக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டக்கு டக்கு டக்குன்னு அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது அது அழகா விழித்து எழுந்து மலர அது தன்னுடைய வளர்ச்சியை காட்ட ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த இவங்களும் ஒளி உலகத்தை சேர்ந்த அந்த ரிஷி முனிவர்களாக இருக்க சப்த ரிஷிகளும் நமக்கு என்ன பண்றாங்கன்னா, பலவேறு அணுக்களையும் உயிர்ப்பித்து கொடுக்குறாங்கங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு அணுவை தான் நம்ம உயிர்ப்பிக்கணும். அது ஆனா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கனால நம்ம ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கணும். இது செய்யும் பொழுது என்ன ஆகுறது, அந்த ஞான அணு வந்து விழிப்படைஞ்சிடுறதா. ஞான அணு விழிப்படையும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, சப்தரிஷி மண்டலத்துல இருக்கிற ஒளி மண்டலத்துல இருக்கிற அனைத்து முனிவர்களும் ரிஷிகளும் நம்மளோட தொடர்பு கொள்றாங்க. புரிஞ்சுக்கணும். அப்ப சுற்றி வர வந்து பல கோடி அணுக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் மைய புள்ளி அமைந்திருக்கும் ஞான அணுக்களை உயிர்ப்பிக்க முடியும். வெகு சிலரை கடுமையாக முயற்சி கொண்டு நேரடியாக மையப்புள்ளியை தொட்டு ஞான அணுக்களை உயிர்ப்பித்துக் கொள்வார்கள். அப்ப அந்த ஞான அணுக்களை உயிர்ப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா அந்த ஒற்றை புள்ளியான இறைவனையே சிந்திக்கணும். எங்க எங்க வெளியில தெரிஞ்சாலும் திரும்பி திரும்பி நம்ம உள்ளுக்குள்ள போன சொல்லுவோம் இல்லையா, எங்க ஊரை சுத்தி திரிஞ்சாலும் விளக்கு வச்சோன்னா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு பேசுறோம் இல்லையா, பிள்ளைங்கள்ட்ட பேசுறச்சே வாசல்லாம் விளையாடினாலும் இருட்டி போச்சுன்னா உள்ள வந்துடணும் அப்படிங்கிறோம்ல. அதே மாதிரி நம்மளும் வெளியில தான் போகும் மனம். விளையாட்டு குழந்தை மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதை லக்கான போட்டு இழுத்து இழுத்து கொண்டு அந்த புள்ளியான ஒற்றை புள்ளி மேலேயே செலுத்திகிட்டே இருக்கணும். அப்படி நம்ம செலுத்தும் போது இந்த ஞான அணுக்கள் என்ன ஆகும்னா உயிர்ப்பித்து கொள்ளும். இதை வந்து சில பேர் அவங்களாலேயே உயிர்ப்பித்துக்க முடியும், அவங்க நேரடியாகவே செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு சில பேருக்கு அதுக்கான ஒரு திறமைகள் இருக்கும். ஒருத்தர் இந்த மாதிரி சத்தங்கம் சொல்லணும்னோ, உட்காத்தி வச்சு சொல்லணும்னோ, கேளுன்னு சொல்லணும்னோ, இந்த மாதிரி சில பயிற்சியெல்லாம் செய்யப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னோ, வெகு சிலருக்கு அந்த 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 எதுவுமே செய்ய தேவையில்லாம அது இயல்பாகவே அவங்களுடைய குணநலன்கள் மேம்பட மேம்பட சிறு வயது முதலே அவங்க அந்த ஒரு ஒரு படியா ஏறிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையையே வந்து ஒரு ஞான பாடமா எடுத்துக்கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்காகவே திறந்துக்கும். மற்ற எல்லாருக்கும் யாரோ ஒரு குருவை கைப்பிடிச்சுக்க வேண்டியிருக்கிற அவசியம் இருக்கு. எப்படி வந்து நல்லா படிக்கிறவங்க வந்து டியூஷன் வச்சுக்கிறது இல்லை இல்லையா, சுமாரா படிக்கிறவங்க டியூஷன் வச்சுக்கிறோம் இல்லையா, டியூஷன் வச்சுக்கிட்டு தான் அவங்க நமக்கு சில சில ஒரு ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்லி தராங்க இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், நிறைய மார்க் வாங்குறோம் இல்லையா. அந்த மாடல்ல இப்ப நமக்கு வந்து எல்லாராலையுமே நேரடியாக போய் மையப்புள்ளியை தொட்டு உயிர்ப்பித்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லை. அப்படி இல்லாதவங்க இந்த ஞான பாதையில வரணும், ஆன்மீகத்துல வரணும், முக்தி ஜீவன் முக்தி சத்கதி அடையணும். இனிமே இந்த கலியுக வாழ்க்கை வேண்டாம்ப்பா, என்னால இங்க பிறந்து பிறந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட முடியாது அப்படின்னா அடுத்த நிலை அடையறதுக்கு சத்தியுகம் பயணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம குருவை வந்து நம்ம கைப்பற்றி கொண்டு நம்ம செய்யற இந்த பயிற்சிகளோ, நம்ம வந்து மூச்சை கவனிக்கிறது, நெற்றியை கவனிக்கிறது, உச்சியை கவனிக்கிறது போன்றது செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஞான அணுக்கள் என்னாகும், அழகாகவே
விகசிச்சு அதுவும் ஒளி வீச தொடங்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப மனம் என்ன பண்ணணும்னா, சினிமா பார்க்கலாமா, டிராமா பார்க்கலாமா, அடுத்த வீட்டை பத்தி பேசலாமா, மேட்சா எதான இது பண்ணிக்கலாமான்னு தான் மனம் போகும். ஏன்னா மனம் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அவுத்து விட்ட குழந்தை மாதிரி அது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், நம்மளே மாணாக்கரா இருக்கோம், நம்மளே ஆசிரியராகவும் இருக்கோங்கிற மாதிரி. எப்படி பிள்ளைங்க ஸ்கூல்ல சத்தம் போட்டா மிஸ் சத்தம் போடாதீங்க ஒழுங்கா படிங்கன்னு சொல்ற மாதிரி, நம்மளே நம்ம மனசை அலைப்பாயாதே அலைப்பாயாதே இங்க வா, நம்ம இறைநிலையை அடையணும், இறைவனை அடையணுங்கிறது நம்ம தான் அழகா அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த மாதிரி எப்படி ஒருத்தங்க அவங்களாவே மையப்புள்ளிய அழகா அந்த ஞான அணுக்கள் எல்லாம் உயிர்ப்பிச்சு கொள்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, அந்த மையப்புள்ளி அமைச்சிருக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற அந்த ஞான அணுக்களை எப்படி அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எங்களுக்கே மிகுந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் இருக்கு அப்படிங்கிறாரு. யாரு? பரதவசி முனிவர் சொல்றாரு. அவர் மிக சிறந்த சிறப்பு வாய்ந்த மைய அணுக்களை வந்து நேரடியாக உயிர்ப்பித்து கொடுப்பவர்களை பார்க்கும்போது அவர்களை நாங்கள் மகிழ்ந்து போற்றுகிறோம். இச்செயல் மிகவும் போற்றுதலுக்கு உரியது. அது நம்மளே நம்ம இந்த வாழ்க்கையிலே பார்த்தா, நம்ம வந்து சில பேரோட பேசும்போது பார்த்தா நம்ம தலைக்கு உள்ள இருக்கிற அந்த ஆற்றல்கள் அதிர்வடைகிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து சரணாகதி மனப்பான்மையில பேசும்பொழுது, சில பேரிட பேசும்போது நம்மளுடைய அணுக்கள் எல்லாமே அழகா அழகழகா மலர்ந்துக்கிறத நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியும். அந்த அதிர்வுகள் நமக்கு காட்டி கொடுக்கப்படும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், இப்போ இவங்கள்ட்டேருந்து நமக்கு அதிர்வுகளை பெறக்கூடிய பாக்கியம் இருக்கு அப்படின்னா, அப்ப அவங்களோட நம்ம பேசுறது, அவங்க பேசியிருக்கிறது, அவங்க சொல்லியிருக்கிறது போன்றவற்றெல்லாம் நம்ம அப்படியே கேட்டுக்கொண்டே வரும்பொழுது என்னாகும், நம்மளோட அணுக்கள் எல்லாமே மலரும் இல்லையா? இது எல்லாமே நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஆனா சொல்லுவாங்க, இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, உங்களோட பேசினா எனக்கு ரொம்ப வைப்ரேஷனா இருக்குன்னு. ஆனா அதை அந்த பேச்சோடயே மறந்துடுவாங்க. கரெக்டு தானே? அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வாய் பேச்சு பேசுறதுனா வைப்ரேஷன் வருது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அதோட அப்படியே முடிச்சிருவாங்க. ஆனா ஒருவருடைய பேச்சை கேட்கும் போதோ, ஒருவருடைய குரலை கேட்கும் போதோ நம்மளுடைய மூளையில் உள்ள அலைகள் வந்து அதிர்வடைகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த அலைகள், அந்த அதிர்வு அலைகள், அந்த எல்லாமே வந்து அணுக்கள் எல்லாம் அதிர்வடைகிறது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து அவர்களுடைய ஞான கருத்துக்களை எல்லாம் கேட்க பழகணும். அதுதான் சத் சங்கம்ங்கிறது. சத் சங்கம்னா ரெண்டு பேர் இப்படி நம்ம நேரடியாக இப்படியா பேசினாலும், இதுவே நம்ம ரெக்கார்டிங்காக சிலதை கேட்குறோம் இல்லையா, யூடியூப் போன்றவற்றை அது மாதிரி கேட்கறதும் ஆகட்டும், அது வந்து நம்மளுடைய நிலைகளை உயர்த்துங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் சின்ன சின்ன டாக்டிஸ். எந்தெந்த ஞான கருத்துக்களை கேட்கும்போது யார் யாருடைய அந்த குரல் மூலமா நமக்கு கிடைக்கிறதோ, அப்போ அதிர்வலைகள் வருதோ, அவங்களோட ரிப்பீட்டடாக கேட்கும்போது நம்மளுடைய அணுக்கள் எல்லாமே என்ன ஆகும்னா, அந்த அதோட டல்னஸ் போய் அது அழகா ஒளி வீச தொடங்கும். அதனால அப்ப அதுக்கு அந்த மாதிரி அவங்களால உயிர்ப்பிக்க முடியுது. அவங்களுக்கு அந்த தன்மை இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தன்மையை பயன்படுத்திக்கணும். சரியா? புரியுறதா? அந்த தன்மையை பயன்படுத்திக்கும் போது நம்மளுடைய மூளையில் உள்ள அந்த அணுக்கள் அழகாகவே மலரும். அப்ப கலியுகம் அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, இப்ப சீக்கிரமாவே எல்லாத்தையும் துரிதமா செய்ய வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா, இந்த ஒளி உலகத்தை சேர்ந்த ரிஷிகளுக்கும் முனிவருக்கும் இருக்கு. அதனாலதான் இப்ப வந்து இந்த மாதிரி யாரானு அவங்களுடைய ஒரு குரல் மூலமாக, அவங்களுடைய ஞான கருத்துக்கள் மூலமாக, அவங்களுடைய பார்வை மூலமாக, அவங்களுடைய ஸ்பரிசம் மூலமாக, அதுதான் ஸ்பரிச தீட்சை அப்படிம்பாங்க. சில பேர் கண்கள் மூலமாக தன்னுடைய அந்த இத தங்கிட்ட இருக்கிற அந்த தீட்சண்யம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தீட்சையாக கொடுப்பார்கள். சிலரால் அந்த குரல் மூலமாகவே கொடுக்கக்கூடிய பாங்கு இருக்கு. அப்ப அவங்க எல்லாரையுமே யார் உணர்ந்துக்கணும்னா, நம்ம சத்தாத்மாவா ஆகணும் அப்படின்னா நம்ம தான் இந்த ஜீவாத்மாக்கள் தான் உணர்ந்துக்கணும். யாரிடம் நமக்கு அந்த மாதிரி ஒரு அதிர்வலைகள் ஏற்படுகிறதோ, அது உடல்ல இல்லை, நான் சொல்றது தலையில. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கோவில்ல அந்த தீபாவளி பார்க்கச்சே நமக்குள்ள ஒரு பரவசம் வரும்ல, அது சில பேரை பார்த்தா நமக்குள்ள அது ஏற்படும். அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்களால நம்மளுடைய அணுக்களை எல்லாம் உயிர்ப்பிக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களோட நம்ம எப்பயுமே உறவு கொள்ள வேண்டும். அதாவது எப்படின்னா, உறவுனா அவங்களோட நம்ம இணக்கமாக பயணிச்சு அவங்கள்ட்டேருந்து அந்த கருத்துக்களை வாங்கிக்கிறது, அவங்களோட பேச்சுக்களை கேட்கறது போன்றவற்றை செய்யும்போது நமக்குள்ள இருக்கிற இந்த அணுக்களை எல்லாமே அதிர்வடைஞ்சு அதிர்வடைஞ்சு அழகா என்ன பண்ணும், அது கட்டுகள்லேருந்து விடுபடும் இல்லையா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கலியுகத்துல இதை வந்து சீக்கிரமா செய்ய வேண்டி இருக்கிற ஒரு நிலைப்பாட்டில் இவங்க இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒருத்தவங்களால செய்ய முடியறது அப்படின்னா அவங்கள பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க.
ஞான பசியோடு இருப்பவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வகைப்படுறது. இப்போ ஞான பசியோடு இருக்கிறவங்களுக்கு தான் தன்னோட மையப்புள்ளியையும் ஓப்பன் பண்ணிக்க முடியறது, தன்னோட ஞான அணுக்களையும் ஓப்பன் பண்ணிக்க முடியறது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ரிஷி முனிவர்கள் இருக்காங்களே, ஒளியுடல் பெற்ற பாரவான்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களாவே வந்து செய்கிறாங்க. ஏன்னா ஞான பசியோடு இருக்காங்களே, தேடுதலோடு இருக்காங்களே, இறைவனை அடையணும்னு இருக்காங்களே, வேற சிந்தனையே இல்லாமல் இருக்காங்களே, பிற சிந்தனையே இல்லாமல் அந்த இறைவன் சிந்தனையிலே இருக்காங்க, அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஜீவாத்மாக்கள்லாம் என்ன பண்ணணும், அந்த மாதிரி உயரிய ஆன்மாக்களோட நமக்கு தொடர்பு கிடைச்சிது, அவங்கள நம்மளால் பார்க்க முடியுது, அவங்களுடைய கருத்துக்களை தான் நம்மளால் கேட்க முடியுதுன்னா தொடர்ந்து தொடர்ந்து அதையே செய்து நம்மளுடைய அணுக்களை நம்ம புதுப்பிச்சுக்கணும். அப்போ நம்மளுடைய ஞான அணு வந்து புதுப்பிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அனைத்து பரவான்களும் நமக்கு வந்து உதவி புரிவாங்க. இது எல்லாமே நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா முன்னாடிலாம் எப்படின்னா பலரும் முனிவர்கள் பலரும் கடுந்தவம் புரிந்து பலவித தெய்வங்களோட ஆசையையும் பெற்று சுற்றியுள்ள அணுக்களை எல்லாம் புதுப்பித்த பின்னரே தான் மைய அணுவை தொடுறாங்க. சில பேர் வந்து அந்த காலத்துலாம் அப்படிதான் சுத்தில நம்ம எப்படி ஒரு இடத்த ஒரு மைதானத்தை கிளீன் பண்றோம்னா என்ன பண்ணுவோம், ஓரத்துலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே கிளீன் பண்ணி எல்லா குப்பையும் கொண்டு நடுவில் குமிச்சுட்டு கூட நம்ம நெருப்பு வச்சு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் அந்த இதை கூட அள்ளினா அந்த மைதானம் வந்து நமக்கு க்ளீன் ஆகிடுறது இல்லையா, கிரவுண்டு. அந்த மாடலில் தான் அவங்க சுற்றி இருக்கிற அணுக்களை எல்லாம் தான் முதல்ல க்ளீன் பண்ணுவாங்க. பல வருஷம் பல ஆண்டு தவம் இருந்து பல ஆண்டுனா பல ஆண்டுனா 10 ஆண்டெல்லாம் கிடையாது, 100 200லாம் நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க மூச்சு அடைஞ்சு. ஆனால் சில பேருக்கு வெகு சிலருக்கு இப்போ இங்கே என்ன கிடைக்கிறது, இந்த மாதிரி நேரவே போய் அவங்க மையப்புள்ளியை தொட்டு அவங்க ஓப்பன் பண்ணிக்கக்கூடிய அந்த அந்த ஒரு செயலாக்கம் நடக்கிறது இல்லையா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்தூல குருவே தேவைப்படாது, அவங்களுக்குள்ளாகவே அது நடக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம அழகாக பற்றி கொண்டு குருவாக பற்றி கொண்டு நம்ம மேலே மேலே கற்றுக்கணும். அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த மையப்புள்ளியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் கடுத்தவம் என்று எவ்வளோ கஷ்டம், மையப்புள்ளியை தொடுறதுக்கே பல 100 வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஈசனை நினைக்கணும், அப்புறம் தான் அந்த அவங்களுக்கு அந்த தவம் இருந்து அதை அடையிறாங்க. ஆனால் வெகு சிலர் நேரடியாக போய் மையப்புள்ளியை தொட்டுறாங்க, அது போற்றுவதற்குரிய செயலாக இருக்கு இல்லையா. மற்றும் செயலுக்கு துணை புரியறதுக்கு ஆண்டவனை நினைங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஆகணும், நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, ஞான கருத்தை கேட்டு வாசி யோகம் பண்ணினா இல்லை சரம் பண்ணினா இன்னும் என்னென்னமோ இருக்கு, வாசி யோகம் நிறைய இருக்கு, அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணினா நமக்கு கதி பண்ணினா நமக்கு ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் போது அதெல்லாம் நம்ம செய்யறது ஒரு பயிற்சியாக இருந்தாலும் ஆதவனை வேண்டி நிற்கணும். அதான் ஆதவனோட துணையால் நம்ம நல்ல நல்ல அணுக்களையும் பெற முடியும். நல்ல அணுக்களை உயிர்ப்பிச்சு கொடுக்கும்போது நல்ல அணுக்கள் என்ன பண்ணும், தீய அணுக்களை அழிக்கக்கூடிய அந்த இது அதுகளுக்கு இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த ஆதவனை வந்து நம்ம, அதாவது சூரியன் ஆதவனை வந்து நம்ம அணுக்கள் எல்லாம் புதுப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வேண்டி நின்றுட்டு அப்புறம் விநாயகரை வேண்டி செய்த பாவங்களை மன்னித்து உறங்கி போன அணுக்களை எல்லாம் உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்யணும் இல்லையா. நம்ம செஞ்ச தவறுகளாலையும் நம்ம செஞ்ச பாவ கர்மங்களாலையும் மனம் அப்படி இப்படியும் அல்லாடுறது இல்லையா, அதனாலையும் அழிஞ்சு போன அந்த மற்ற எல்லாத்தையுமே எனக்கு கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி விநாயகரை வேண்டி நிற்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்புறம் அது செஞ்சானா ஒவ்வொரு தெய்வமா வேண்டி அவரவர் பொறுப்புல உள்ள அணுக்களை உயிர்ப்பித்து செயலாற்றுறதுக்கு நம்ம பயணிக்கப்படுவோம். அது அவங்களே நம்மள என்ன பண்ணுவாங்க, அங்கங்க போய் அந்தந்த தெய்வத்தை வேண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 9 வட்ட அணுக்கள் இருக்கு, அதுல கீழே இருக்கிற 3 வட்ட அணுக்கள் பிரம்மா சரஸ்வதியோடையும் அப்புறம் கலிபுருஷனும் ஆண்டுன்னு இருக்காங்க. பிரம்மா சரஸ்வதி வந்து நமக்கு நல்ல அணுக்களை உற்பத்தி செஞ்சுட்டே இருப்பாங்க, கலிபுருஷன் வந்து தீய அணுக்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. தீய அணுக்கள் எப்போ வருது அப்படின்னா நம்ம தீய எண்ணம் சொல் செயல் கொண்டு இருக்கும்போது அழகாக உற்பத்தி ஆகுது. ஏன்னா நமக்கு எது தீமை எது நன்மைன்னே நமக்கு புரியல. ஏன்னா நம்ம அம்மா அப்பா சொல்லி தந்ததும் இந்த உலகம் ஒரு பழக்கத்தில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அது மாதிரி நல்லவங்க கெட்டவங்களை புரிதல்ல நம்மளே ஒரு ஒரு நமக்கான ஒரு ஒரு வழியை வகையை செஞ்சுக்கிட்டு இப்படிலாம் செஞ்சாதான் கெட்டவன், இப்படிலாம் செய்யலைன்னா நல்லவங்க நினைக்கிறோம். ஆனால் மனதால் எண்ணத்தால் சொல் செயலால் நம்ம யாருக்குமே தெரியாட்டியும் செய்கிற தவறுகள் எல்லாமே பல தவறுகள் நெற்றி தேர்வு தீயவை தான்.
ஒருத்தனை போய் ஒரு 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 வீட்டுக்குள்ளே போய் அவங்களோட பொருளை திருடி, அவங்க ஒரு வீடு இருக்குது, அவங்க காரை அடித்து நொறுக்கினவனை கெட்டவன்னு சொல்லி போலீஸ் பிடிச்சின்னு போகிறது. நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஜெயிலுக்கு போயிட்டானா அவன் கெட்டவன் அப்படின்னு. ஆனால் ஒரு காரை தாண்டி போகும்போது இதை அப்படியே அடித்து நொறுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே போகிறோம் இல்லையா? அதுவும் அங்கே தீய செயலாக தான் கருதப்படுறது. புரிஞ்சுக்கணும். உன்னுடைய உணர்வுகளில் நீ மறைமுகமாக வைத்து கொண்டு தப்பு தப்பாக தாட் ப்ராசஸ் போனன்னா என்ன அதுவும் தீயதாக தான் கருதப்படுறது. ஒருத்தன் கொலை செய்யறதுக்கு ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா அது எவ்வளவு தீயதோ அதே ஈக்குவலான தீயது என்ன? நீ நன்னா இருந்துருவியா, நீ நாசமா போயிடுவ, அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? சின்ன விஷயம்தான் நினைச்சிட்டு அடுத்தது நம்ம உடனே போய் டீ காபி குடிச்சிட்டோ டிஃபன் சாப்பிட்டோ ஏதோ டீ ஓம் சாந்தி. இப்போ நம்ம ஒரு கொலை செய்யறதுக்கு ஈக்குவலான பலாபலன் ஒருத்தருக்கு தீமையாக நினைத்தோம் என்றால், தீயது நினைத்தோம் என்றால் அந்த எண்ணத்துக்கும் அதே பலாபலன் தான் கிடைக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால எண்ணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் கண்களா. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கலிபுருஷன் தீய அணுக்களை நமக்கு என்ன பண்ணிடுவான், நிறைய கொடுத்துருவான், பன்மடங்காயிடும். அப்ப இது எல்லாமே நிறைய இருக்கா, உறங்கி கொண்டிருக்கிற நல்ல அணுக்களும் என்ன ஆயிடுது, நம்மளோட தீய எண்ணங்கள் சொல் செயல்னால எல்லாமே உறங்கி பெறும். அப்ப நம்ம யாரை வேண்ட வேண்டியிருக்கு அப்படின்னா, விநாயகரை வேண்டி இந்த தீய அணுக்களை நீங்க உயிர்ப்பிச்சு தந்திருக்க அப்படிங்கிறத நம்ம அங்க ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு, அப்புறம் அந்த முதலாம் இதுக்கு பிரம்மா சரஸ்வதியை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டையும் ரெக்வஸ்ட்டை வைக்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இப்போ எப்படி எப்படி ஒரு சில பேர் ரொம்ப கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களையும் நம்ம கொஞ்சம் தன்னை இது பண்ணிக்கிறோம்ல, ஐஸ் வச்சுக்கிறோம்ல, அந்த மாடல்ல அவர்கிட்டையும் எங்களுக்கு தீய அணுக்கள் வேண்டாம், நாங்கள் மேலே முன்னேறி செல்லணும்னு விரும்புகிறோம், ஈசனை அடைய விரும்புகிறோம் அப்படிங்கிறத அவர்கிட்டையும் சொல்லணும். பிரம்மா சரஸ்வதிகிட்ட எங்களுக்கு நல்ல நல்ல அணுக்களை உயிர்ப்பிச்சுட்டாங்கன்னு கேட்கணும். அதேமாரி மேலே போனால் லக்ஷ்மியும் விஷ்ணுவும் அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. அடுத்த 3 வட்டத்துக்கு அவங்கள்ட்டையும் அதேமாரி எங்கள் அணுக்கள் எல்லாம் உயிர்ப்பிச்சுட்டாங்க, எல்லாமே உறங்கி கொண்டிருக்கிற அணுக்கள் எல்லாம் எழுப்பி கொடுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மேலே போனால் சிவசக்தியாக அந்த அந்த மகேஸ்வரனும் தேவியும் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் எங்களோடத ருத்ரனும் தேவியும் ருத்ரியும் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம எங்களுக்கு இந்த இதெல்லாம் புதுப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வைக்கணும். ஸோ இப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு அணுக்களாக உயிர்ப்பிக்கும். இதெல்லாம் அவங்க செஞ்சு தான் அவங்க வந்திருக்காங்க. நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்ம டெய்லி அந்த மாதிரி ஒரு மனசுல இந்த கீழ்வட்டத்துலேருந்து மேலே போக உதவி செய்யுங்க பிரம்மா சரஸ்வதி, நடுவட்டத்துக்கு போக நடுவட்டத்துலேருந்து மேலே போகிறதுக்கு உதவி செய்யுங்க லக்ஷ்மி நாராயணன், அதுலேருந்து மேல்வட்டத்துக்கு போனால் இன்னும் மேல்படி சத்தியயுக வட்டத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ருத்ரன் ருத்ரின்னு நம்ம கேட்கலாம். என்னுடைய அனைத்து இதையும் தீய அணுக்கள்லாம் உற்பத்தி பண்ணாமல் நீங்கள் எங்களை இனிமேல் இருங்க அப்படின்னு சொல்லி கலிபுருஷனையும் கேட்டு நான் ஈசனடி சேரணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் வைக்கலாம். ஏன்னா நமக்கு அவங்கள மாதிரி பல வருஷமாக ஒவ்வொரு அணுவையும் நகர்த்தி போய் செய்ய தெரியாது. நமக்கு எப்படி தெரியும், இந்த கலிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக இந்த மாதிரி செஞ்சு நம்மளுடைய அணுக்களை உயிர்ப்பிச்சு கொள்ளலாம். அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தூங்கி கிடக்கிற அணுக்கள் எப்படி நமக்கு உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? ஓம் சாந்தி. இப்படி இப்படி ஒன்னொன்னா பண்ணினாதான் நம்ம சத்தியயுகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் தான் நம்மளை எப்பயுமே என்ன பண்ணும், நமக்கு நிறைய நன்மையை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி அணுக்கள் ஒன்னொன்னாக உயிர்ப்பிச்சாதான் நமக்கு நம்ம நல்ல நிலைக்கு போக முடியும். அப்புறம் எப்பயுமே இவங்களை போற்றி நிற்கணும். அணுக்களின் ஆற்றல் அளப்பரியது. ஆனால் அது எதிர்மறை அணுக்களும் இருக்கு இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அணுக்கள்ங்கிறதுல எதிர்மறை அணுக்களும் இருக்கு, நல்ல அணுக்களும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தெய்வமா போற்றி நிற்கணும். விநாயகர்ட்டையும் டெய்லி நம்ம வைக்கணும். மேற்கொண்டு தாமரை மலர்கள் மலர்வதை நல்ல எப்படி மலர்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா
எப்படி வந்து சூரியனோட துணை கொண்டு எப்படி நம்ம உலகத்துல தாமரை மலர்றது இல்லையா, அதே மாதிரி உள்ள இருக்கிற சூரியனான ஆதவன் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அந்த ஓம் சாந்தி, நான் பேசுறது கேட்கலையா? கேக்குதுங்கம்மா. அப்புறம் பின்னாடி ஏதோ வீடியோ ஓடிட்டு இருக்கு. மேற்கொண்டு தாமரை மலர்கள் மலர்வதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? சூரியனுடைய அதுலேருந்து கிரணங்களை கிரகிச்சு கொண்டு எப்படி வந்து தாமரை வந்து மலர்றது இல்லையா, அதே மாதிரி தான் நமக்குள்ள தலைக்குள்ளேயும் அதே தான் இருக்கு. இந்த எப்படி உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கு, வெளியே இருக்கிறது உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. அவ்வாறு வந்து உள்ளே உள்ள ஆதவனோட துணை கொண்டு வெப்ப காற்றினால வந்து எல்லா அணுக்களும் உயிர்ப்பிக்கப்படும். சரியா? அப்ப என்ன ஆகும்? அந்த துணை கொண்டுதான் உள்ள இருக்கிற தாமரை மலரும். புரிஞ்சுக்கணும். வெப்ப ஆற்றல் தான் ஒரு ஒரு அணுக்களையும் புதுப்பிக்க செய்யுது. அது அழகா அந்த வெப்பம் பட்டு தான் அதுல இருக்கிற அந்த கட்டுக்கள் எல்லாம் உடைந்து உடைந்து அது மலர்றது. அப்ப உங்களோட ஆற்றல் அதிகரிக்கும் போது முழு தாமரையும் மலரும். இது எல்லாமே நான் கடந்து வந்திருக்கனால இதெல்லாம் ரொம்ப உண்மையான விஷயமா இருக்கு. ஏன்னா உண்மையை தானே சொல்றாங்க. நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், நமக்கெல்லாம் கலியுக மக்களுக்கு நடக்குமான்னு கேட்கலாம். ஆனா கலியுகத்துல தாய் தகப்பனுக்கு பிறப்பெடுத்த எனக்குமே இது நடந்திருக்கு. நானும் 2 குழந்தைய பெற்று எடுத்திருக்கேன். சரியா? ஸோ எனக்குமே இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா உங்க எல்லாருக்கும் நடக்கும். அது வந்து பல வகை ஒளி கொண்டு மின்னும். அப்ப அந்த தாமரை வந்து அணுக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கு. நல்ல அணுக்கள் இருக்கு இல்லையா நம்ம தலையில, அந்த அணுக்கள் உயிர்ப்பித்த அணுக்களுக்கெல்லாம் அது பாதுகாப்பா இருக்கும். அப்ப எந்த சேதமும் ஏற்படாம அதை காக்கும். ஒவ்வொரு இதழும் என்ன பண்றதுன்னா ஒவ்வொரு குழுக்களா பிரிஞ்சிருக்கிற அணுக்கள் எல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்கும். குடை போல அப்படி கவிழ்ந்து இருந்து அணுக்களை வந்து வேறு எந்த பாதுகாப்பும் வராத மாதிரி காக்கிறது. அனைத்து அணுக்களும் உயிர்ப்பிக்கப்பட்டா என்ன ஆகுறதுன்னா அந்த தாமரை என்ன பண்ணிடுது, டங்குன்னு மலர்ந்துடுறது. அதுதான் எனக்கு அந்த 2019லயோ 20லயோ டக்குன்னு அப்படியே மலர்ந்துதான் இருந்தது வெளியில. ஓம் சாந்தி. அப்ப வந்து இது எல்லாருக்குமே நடக்கும். நம்ம அப்ப அந்த அணுக்கள் எல்லாம் என்ன ஆகணும், எல்லாமே உயிர்ப்பிக்கப்படணும். அது கொஞ்சம் பல வருஷமா பல யுகங்களா நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாமே மலரணும். அது கொஞ்சம் வேலை பிடிச்சாலும் நம்ம அழகா இறைவன் மேல கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்பி நம்ம உயர்வடைவோம் அப்படின்னு நினைச்சு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானக்கருத்துக்கள். ஏன்னா நமக்கு வந்து தவம் இருந்து ஒவ்வொரு அணுவா உடைக்கலாம் தெரியாது. ஆனா இறைவனை சரணடை முடியும். இறைவன் ஒண்ணு இருக்கு. அந்த இறைதான் இங்க எல்லாமே செய்யறது. சூரியன் உதிக்கிறது, சந்திரன் உதிக்கிறது, சூரியன் மறையிறது, சந்திரன் வந்து மறையிறது, நட்சத்திரங்கள் இவ்வளவு இருக்கு. நமக்கு வந்து கரெக்டா பாருங்களேன், அந்த நானா பிரிச்சு இந்த காலம் நமக்கு இருக்கு இல்லையா, மழை காலம், வெய்ய காலம், இளவேநீர் காலம், அந்த மாதிரிலாம் ஒன்னொன்னும் அழகா பிரித்து செயல்படுறது. இது எல்லாமே வந்து நடக்கிறது. இப்ப இது மேல யாரோ ஒருத்தர் இருந்து தானே இதெல்லாம் செய்ய முடியும் இல்லையா. ஒருத்தர்னா ஹியூமன் கிடையாது, ஏதோ ஒரு சக்தி இருந்து தானே செய்ய முடியும். அப்ப இது எல்லாவற்றையுமே நடத்தி கொண்டு போகிறது. இது எல்லாவற்றுக்குமே ஒரு மூல காரணமா மூலம் ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சு கொண்டு நம்ம சரணாகதி சரணடைஞ்சோம்னா நானும் சரணடைஞ்சு அப்படியே அவரை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு சரணடைஞ்சிடும். பார்க்கிற இடத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பார்க்கும் இடங்களில் எல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதாயா நந்தலாலான்னு கிருஷ்ணனுக்கு பாடுவாங்க. அப்ப பார்க்கிற இடத்துக்கு எல்லாத்திலையுமே நான் இறைவனை அதோட சேர்த்துக்கிறது. நீ தான் இதை படைச்ச, நீ தான் இதை காக்குற, நீ தான் இதுக்கு சாதம் போடுற. ஒரு பிச்சைக்காரங்க போல உடம்புக்கு முடியாம ரோட்ல படுத்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது நினைப்பேன், நமக்கெல்லாம் சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு சம்பாதிக்கிறோம், சேர்க்கிறோம், வாங்குறோம், எல்லாம் இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு வருது இல்லை, யாரோ கொண்டு ஒரு பொட்டெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அப்ப இறைவன் எவ்வளவு கருணையானவனா இருக்கான். ஒருத்தர் வந்து தனக்கான சாப்பாடை செஞ்சுக்க முடியலன்னா கூட அவங்களுக்கு அந்த உணவு தரத்துக்கு ஒருத்தரை ஏற்பாடு பண்றான். இப்படி ஒன்னொன்னையும் அவனை நினைச்சு 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 உருகி கண்ணில் அப்படி தண்ணி வரும். எப்பேற்பட்ட தெய்வண்டாகும் அப்படின்னு வரும். அப்ப அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம இறைவனை உணரணுங்கிறதுல தான் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து தவம் இருக்க தெரியாது, ஒரு ஒரு அணுவா உடைக்க தெரியாது, எதுவும் தெரியாது. அப்ப நீ தான்ப்பா செய்யணும், நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும்.
நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நிறைய தப்பு செஞ்சுட்டேன், என்கிட்ட நிறைய மைனஸ் இருக்கு. ஆனா தாய் மூல ஒரு அம்மா எப்படி அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு மன்னிக்கிறாள். அது மாதிரி என்ன மன்னிச்சு காத்தருள் புரிவேன்னா அப்படின்னா எனக்கே மலர்றது. அவ மலரும் இல்லையா? இந்த அறிவெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு சொன்னாலும் இது எல்லாமே எப்ப மலருதுன்னா சரண்டர் ஸ்டேட்டஸ்க்கு போச்சுதான் மலருது. அந்த இறைவன்ட்ட நம்மளை ஒப்படைச்சிடும். கும்பல் வந்துருச்சுன்னா அம்மா கையை பிடிச்சிக்கிறோம். நான் சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னா அம்மா தூக்கி இடுப்புல வச்சுட்டா நிம்மதியா இருக்கும். அம்மா தான் பத்திரமா போகும். குழந்தை என்ன பண்ணும், வேடிக்கை பார்த்துக்கலாம் போகும். அது மாதிரி நம்ம இந்த இறைவன்ட்ட நம்மள ஒப்படைக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுட்டீங்கன்னா அப்ப இது எல்லாமே நடக்கும். இந்த தாமரை எல்லாம் மலரும், விரியும். இந்த தாமரை இது முழு தாமரையும் விரிந்து சக்கரமானது வெளிக்கிளம்பி பலவித அனுபவங்களையும் ஆற்றல்களையும் பெற்று வந்து அணுக்களுக்கு கொடுக்கும். இந்த சக்கரம் கிளம்பி மேல போய் சுத்தினத அனுபவமா பார்த்தேன். 3.5 மணி நேரம் சுத்திச்சு. நான் பார்த்தேன். இதுக்கு பார்த்தேன் மீன்ஸ்னா ஐம் நாட் see with my eyes. நான் அந்த இன்னர் ஐஸ் இருக்கு இல்லையா, நம்ம 3ஆம் கண்ணால் அதை நான் உணர்ந்தேன். ஸோ இப்போ இது எல்லாமே நடக்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும். சரண்டர் ஸ்டேட்டஸ் வேணும். நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில சில பல தவறுகள் செஞ்சிருக்கலாம், நிறையாவே செஞ்சிருக்கலாம். ஒண்ணுமே நம்ம சரின்னு நினைக்கிறலாம் இங்க தவறா இருக்கு இல்ல. இறையுடைய சரி தவறு வேற, மனிதனோட சரி தவறு வேற, புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சரின்னு நினைச்சுன்னு செஞ்ச நிறைய விஷயங்கள் இங்க தவறா இருக்கு. நம்ம பெற்றோராலையும் உற்றாராலையும் உறவினராலையும் போற்றப்பட்ட நிறைய விஷயம் இங்க தப்பா இருக்கு. யார்கிட்ட? இறைவனை பொறுத்த வரைக்கும். அப்ப நம்ம வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய பாங்கு வேணும். இறைவன்கிட்ட சொல்லணும், நான் கீழானவன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். நான் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் எனக்கு கீழே 100 கம்பெனி இருந்தாலும் நான் வந்து ஒரு பல கோடி கோடி பணம் வச்சிருக்கேன், பல 100,000 கோடி பணம் வச்சிருக்கேன்னா கூட நான் தாழ்ந்தவன், எனக்கு எதுவும் தெரியாம நான் நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏத்துக்கங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழணும். அப்ப இந்த கிறிஸ்டியன்லாம் முட்டி போட்டு ஏசப்பா ஏசப்பான்னு அழற மாதிரியே நம்ம அப்படியே முட்டிட்டு இறைவனை நினைச்சு நினைச்சு நம்ம அழும்பொழுது என்ன எல்லாமே மன்னிக்கப்படுறது. அதெல்லாம் அது நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் என்ன பாவம் பண்ணோன்னே தெரியலையே. ஆனா எது பிரதியா வந்திருக்கோமே, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அதுக்காக தான் வேண்டி கேட்கறது. அப்ப நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தினமும் மன்னித்துக்கொள்னு கேட்கணும். சரியா? ஓம் சாந்தி. அதனால மன்னிச்சுக்கோங்க, நான் பாவி என்ன நீங்க, அதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுறது. அது அவங்க வேற விதமா சொல்றாங்க, அதை நம்ம உணர்ந்துக்கணும். இது இத்தனை காலம் இது வரைக்கும் இதுல அவங்க சொல்லுவாங்க பாவியை மன்னியுங்கள் கர்த்தரே அப்படிம்பாங்க. அது உண்மைதானே. பாவங்கள் செஞ்சிருக்கோம், சரின்னு நினைச்சு நிறைய தவறு செய்யறோம். சரியா? அதனால அது சரியாவே வாழறோம், 100% கரெக்டா வாழறோம், யாருக்கும் தீங்கு செய்யல அப்படிங்கிற நிலையிலேயே பல தவறுகள் செஞ்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்க மனு நீதி வேற, தெய்வ நீதி வேற, புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்துக்கான நீதி வேற, நம்மளோட நீதிலாம் கோர்ட்டும் ஜட்ஜும் சொல்றது தானே. ஆனா உண்மையான இறைநீதி வேற, புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லாம் செய்யும்போது இந்த சக்கரமானது வெளிக்கிழமை வந்து பல அனுபவங்களை தரும். எனக்கு புரியவே இல்லை. என்னமோ மேல வந்து சுத்திட்டேன்னு எங்கெங்கேயோலாம் போய் தேடினேன். போய் திருமூலத்தை பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன். அழகா சொல்றாரு, முழு தாமரை விரிஞ்சோன்னா சக்கரம் மேல வரும்னு அழகா சொல்லிட்டாரு சிம்பிளா. அப்ப எனக்கு இந்த புக்கு கிடைக்கல, அவரே இந்த புக்கு போடலன்னு நினைக்கிறேன். ஓம் சாந்தி. ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்குங்கிறது எனக்கு நடந்ததுனால நான் சொல்றேன். அப்ப பூரண செயல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, உன் மூளை வந்து ஒளிர செய்வதுதான். பின்பு ஆற்றும் செயல்கள் அத்தனையுமே ஈஸி ஆயிடும் அப்படின்ட்டாரு. அப்ப இதே செய்து முடித்து அடுத்த கட்ட வேலையை யார் செய்வாங்க? அகத்தியர் வந்து உள்ள அமர்ந்து கொண்டு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நம்ம அணுக்களை புதுப்பிக்கணும். அதுக்கு அப்ப அப்படியே இந்த 3 தெய்வங்களும் 3 தேவியரையும் வேண்டணும். சரியா? வேண்டிட்டு கலிபுருஷனே அப்பா என்னை விட்டுடுப்பா, என்ன நான் வந்து ஈசனை சென்று அந்த நானும் வந்து ஆதிபராசக்தியுடைய இவதான் அம்மாவோட பொண்ணு பிள்ளைதான், என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்டுக்கிண்டு நம்ம வந்து நான் எப்பயுமே இதுவரையும் இத்தனை பிறவிலையும் எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கோம், எத்தனையோ யுகம் வாழ்ந்திருக்கோம், எத்தனையோ கல்பம் வாழ்ந்திருக்கோம். செய்யக்கூடாத செயல்கள் ஏனைய செயல்கள் செஞ்சிருக்கோம். எத்தனை பேர் மனசை புண்படுத்திருக்கோம்ல. நம்ம வந்து நேர்மையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் கடிஞ்சு கடிஞ்சு பேசி நம்ம கரெக்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் எவ்வளவுலாம் வெஞ்சிருக்கோம். எல்லாத்துக்கும் மன்னிச்சிடுங்க, எல்லாத்துக்கும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி முட்டி முட்டி அழணும். நிஜமாவே செய்யணும். நான் தெரியாம செஞ்சுட்டேன்.
அப்படி நெக்குருகி கதறும் பொழுது என்ன ஆகுதுன்னா எல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அதனாலதான் அவர் என்ன சொன்னார்? கேளுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். என்ன? அதனால பாவி செஞ்சுட்டோம். இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னார். மன்னிப்பு கேட்டுன்னு மறுநாள் பாவம் செய்யறதுக்கு கேட்கறது கிடையாது. இனி மன்னிப்பு கேட்காத மாதிரி நம்ம நம்மளோட நடத்தை இருக்கணும். எப்ப தெரிஞ்சிருச்சோ நம்ம சில பல தவறுகள் செஞ்சுதான் இந்த வாழ்க்கை இது வரைக்கும் வாழ்ந்திருக்கோம்னு புரிஞ்சுட்டோம்னா இனிமே தவறு செய்யாம இருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டுமே செயலாற்றி கொண்டிருந்த அகத்திய பெருமான் என்ன பண்ணார்னா, இப்ப இவருக்கு இப்பேற்பட்ட பொறுப்பு கிடைச்சிருச்சு, ஈசனால கொடுக்கப்பட்டுடுது. அதை எண்ணி அவர் ஆனந்தம் கொண்டு மக்கள் நிறைய பேருக்குமே ஹெல்ப் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. அவங்களுக்கு உதவி செய்யுங்கிறாரு. அவர் உறுதி கொண்டு அவரும் இங்க நமக்காக உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. ஏன்னா அகத்தில் ஈசனாக நிற்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அகத்தீசருக்கு மட்டும்தான் இருக்கு, அகத்தியருக்கு மட்டும்தான் இருக்கு. புரிஞ்சுதா? அகத்திருக்கிற தீய என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி, அந்த ரைட் அண்ட் ராயலிட்டி யாருக்கு இருக்குன்னா அகத்தீசருக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாராலையும் அதை பண்ண முடியாது. வேற யாருமே நமக்கு செய்ய முடியாது. அப்ப அவர் அதுக்காக தான் வந்திருக்கார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, யார் யாருக்கு அந்த அகம் மலர்ந்து விகசித்து நிற்கிறதோ அவங்களுக்குள்ள போய் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப கலியுக கடைசியில இருக்கோம். இனி காலம் செல்லாது. சத்தியுகத்துக்கான ஆன்மாக்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. எப்படி காலேஜ் இதுல எல்லாம் சீட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மள செலக்ட் பண்ண, இவங்க செலக்ட் ஆயிடுத்தாயா அப்படின்லாம் பேசிக்கிறோம். மெடிக்கல் சீட் கிடைச்சிட்டான். அந்த மாதிரி நமக்கு சத்தியுக சீட்டு ஒரே டயத்துல பல ஆன்மாக்களுக்குள்ள இருந்து செயலாற்றக்கூடிய அந்த தன்மை அவற்றை இருக்கு. ஏன்னா அவங்க உயர்வு நிலை பெற்ற ஒரு ஒளி நிலை தேகத்தை அடைந்த ஒளி உலகத்து வாசி இல்லையா? ஒளினா உங்களுக்கே தெரியுமே, ஒரு ஒரு லைட்டு போட்டா இந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டு, 200 ஸ்கொயர் ஃபீட், 300 ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாத்துக்குமே லைட்டு கொடுக்கறது இல்லையா? அது மாதிரி அவராலையும் கொடுக்க முடியும். இந்த ஞானத்தை நம்ம கேட்டு திரும்பி திரும்பி நம்ம படிச்சு இதை பத்தி நம்ம மனசுக்குள்ள மனனம் பண்ணும்பொழுது என்ன ஆகுறதுன்னா, அவர் அகத்தியர் அவங்கள தேடி வந்துடுறாரு அப்படிங்கிறதான் இங்க. இப்ப எங்கோ ஒருவருக்கு செயலாற்றி கொடுத்த அகத்தியருக்கு ஈசனால இந்த மாதிரி ஒரு மாபெரும் பொறுப்பு பாட்ட டயத்துல எல்லாருமே கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்பா, எல்லா ஆன்மாக்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு. அவரும் அதை மனமும் ஆனந்தமா ஏற்றுக்கொண்டிருக்காரு. அப்ப உயர்ந்து நிற்கும் அனைவரும் அகத்தியருக்கு துணை நின்று அடுத்தடுத்த மக்கள் மலர துணை புரிய வேண்டும். யார் யார் இது மாதிரி உயர்ந்து தாமரை மலர்ந்து இறைவனை அதெல்லாம் வராங்களோ அவங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஞானம் கேட்டா கூட அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும். அவன் மாதிரி நம்மளுடைய நெற்றியில நடுப்பகுதியில, உச்சியிலிருந்து நடுப்பகுதியில, பின்னந்தலையிலிருந்து நடுப்பகுதியில இறைவன் ஒரு சிறிய ஒளிப்புள்ளியா அமர்ந்திருக்காருமா. நம்மளோட கெட்ட கெட்ட எண்ணங்கள்னால அவர் மேல தூசி படிச்சிருக்கு. இப்ப நம்ம நல்ல நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கும் போது அந்த இறைவன் ஒளி வீசி நமக்கு காட்சி தருவாரு. அப்ப அதுக்கு நம்மளுடைய அந்த தலையில இருக்கிற சகஸ்திர தளம் அப்படிங்கிற அந்த 1000 தாமரை மொட்டுக்கள் மலரணும். அந்த மாதிரி 1000 தாமரை மொட்டுக்கள் மலர்ந்தா என்ன ஆகும்னா, அகத்தியர் மத்த எல்லாத்தையும் செஞ்சு நமக்கு ஈசனை தரிசிக்கிறதுக்கு வழிவிடுவாருமா அப்படிங்கிறத சொல்லணும். சரியா? ஓம் சாந்தி. இப்ப இது ஒன்னொன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இதை பத்தியே பேசும்போது எல்லாரோடையும் பேசும்போது என்ன ஆகும்? ஆகா, இந்த பயப்புள்ள நம்மளை பத்தி எல்லாம் பேசுறாங்க, நம்மளை பத்தி எல்லாருக்கும் எடுத்துக்கூடா. இப்ப இவங்களுக்கு இதெல்லாம் நடத்தி கொடுத்தோம்னா எவ்வளவு நல்லது நடக்கும் இல்லையா இந்த உலகுக்குன்னு சொல்லி எல்லாமே நமக்கு செய்வாங்க. அப்ப மானிடம் உயர்றதுக்காக ஆற்ற போற இந்த மாபெரும் செயலானது உங்கள் உதவி கொண்டே பூர்த்தியாகிறது. இப்ப உங்களுக்குள்ளேயே நம்மளே செயின் லிங்க் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லும் பொழுது என்ன ஆகுறது? இது எல்லாமே அழகா நிறைவடைகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவர் உரைக்கும் அந்த அற்புத ஆற்றல்கள்லாம் வெளிக்காட்டி ஒவ்வொருவருக்கும் நம்ம இந்த ஒரு செயல் செய்யாட்ட இதுல நம்ம அவரோட லிங்க்ல சேர்ந்துட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற எல்லாமே புதுப்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஞான அணுவை புதுப்பிச்சுட்டோம்னாலே இந்த பாரவான்கள் நமக்குள்ள வந்துருவாங்க. அந்த பாரவான்கள்லாம் வந்தோடனே நம்ம என்னென்ன செயல் செய்யணுங்கிறத அகத்தியர் நமக்குள்ள புரிய வைப்பார். யார் என்ன கடமையாற்றணும், யார் எப்படி நமக்கே தோணும். ஒருத்தர் சொல்லணும், இந்த மாதிரி சத்தியயுகம் வரப்போறது, நம்மளாம் மாறணும்னு சொல்லணும்னு தோணும். அப்ப அந்த நிமிஷம் நமக்குள்ள இந்த உயரான்மாக்கள் தான் இருந்து நம்மள சொல்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொருவருமே அவங்களுக்குள்ள ஈசன் புள்ளியா இருக்காங்க. அந்த ஈசன் இப்ப எப்படி இருக்கான்?
மறைந்து இருக்கான் இல்லையா? அப்ப அவனை நம்ம ஈன்று எடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கோம் இல்லையா? அப்ப ஈன்றெடுக்க போகும் அந்த ஈச குழந்தைய அனைவருக்குமே நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அதான் அந்த ஞானத்தை வழங்க வேண்டிய அந்த ஒரு பணியை செய்யக்கூடிய அந்த தன்மையில நம்ம பயணிக்கணும். அதுக்கு நம்ம நம்ம நல்ல குட்வன் ஆகணும்ல, நல்ல நல்ல எண்ணங்கள், சொற்செயல் எண்ணங்கள் வேணும் இல்லையா? எண்ணங்கள் தான் இங்க எல்லாமே கண்காணிக்கப்படுறது. கண்களா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. நம்ம வெளியில நல்ல செயல் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள தப்பு தப்பா தாட்ஸ் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோயேன். தப்பு தாட்ஸ்னா நீங்க உடனே உடனே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? தப்பு தப்பா நினைக்க கூடாதுன்னா இந்த உடலுறவு பற்றிய எண்ணங்கள் அந்த மாதிரி தானே ஒரு கிலுகிலுப்பான எண்ணங்கள் தான் தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அடுத்தவங்கள வெய்யறது, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் கொலைக்கு சமானம். அதெல்லாம் அங்க அழகா அங்க ரெக்கார்ட் ஆயிடும். யாருக்குமே தெரியாது நம்ம இப்படிலாம் தாட் நம்ம வச்சிருக்கோம், ப்ராசஸ் வச்சுருக்கோம். ஒருத்தர் அடிக்கிற மாதிரி நினைச்சு பார்க்கறது, ஒருத்தன் மேல காலில் விட்டு எறிகிற மாதிரி நினைச்சு பார்க்கறது, நம்ம கோபத்துக்கு வடிகாலா உள்ளுக்குள்ள பல வாரம் சிந்திக்கிறோம்ல, எல்லாமே ரெக்கார்ட் ஆகப்படும். ஏன்னா சிந்திக்கிறது எல்லாமே அங்க ஒரு கவுண்டா எடுத்துக்கிறாங்க. சிந்திச்சு தானே செயலாற்றுறோம். அப்ப தாட் ப்ராசஸ் வந்தோடனே ரெக்கார்ட் ஆகிடுறது. அதனால நீங்க பெரியவங்க கெட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அந்த கஞ்சா அப்படின்னு போடுறது, அப்புறம் இந்த மாதிரி பல பல ஆம்பளைனா பொம்பளைய நினைக்கிறது, பொம்பளைனா ஆம்பளைய நினைக்கிறது மட்டும்தான் தவறானதுன்னு நினைக்காதீங்க. சாதாரணமா வீட்டுல இருந்துக்கிட்டே அவ நல்லா இருப்பாளா, நாசமா போக, அவ குடும்பம் நல்லா இருக்குமா, புள்ள குட்டி நல்லா இருக்குமாலாம் நினைக்கிறோம்ல, அதெல்லாம் அதை விட பன்மடங்கு தப்பா. ஏன்னா இந்த தப்பெல்லாம் உனக்கு தான் நீ செஞ்சுக்கிற, உன்னோட உடம்பு தான் கெட்டு போடுது. அந்த தப்பு உலகத்துக்கே கெடுத்துக்கிறதுனால அந்த தப்புக்கள்லாம் பல மடங்கு தண்டனைக்குரியதா இருக்கு. தண்டனைனா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அணுக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போகும். கரெக்டா? நம்ம செய்யற பாவத்துக்கு நமக்குள்ள இருக்கிற அணுக்கள் சிறைப்பட்டு போறது, புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம ஈன்றெடுக்க ஈச குழந்தைன்னு எல்லாருக்கும் காட்டி எல்லாருக்கும் சொல்லணும்ல. நம்ம எல்லாரும் ஈச குழந்தைய பெறணும், வாங்க வாங்கன்னு சொல்லணும்ல. அதுக்கான நம்ம உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கான அந்த பணியை நமக்கு கொடுத்து பணிக்கப்படுவோம். பணிக்கப்படுவோம்னா வேலை செய், அதை செய்ய, எனக்கு இந்த உலகம் உய்விக்கிறதுக்கான செயல்பாடு செய்ய அப்படின்னு இறைவனால இந்த உயர் ஆன்மாக்களாலையும் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு அந்த ஒரு ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப போராடி பெற்று நிற்கும் பிள்ளையானதை பெறுவதற்கு அதை நம்ம சேர்க்கணும். பெறுவதான சேர்க்கணும், பெற்றதை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயல் மற்ற துணை அணுக்கள் எல்லாம் கொண்டு அந்த அந்த ஒன்னொன்னு நமக்கு 1000 உண்மையை வேற உணர்த்துறது. மலர்ந்து வர ஒளி வீசக்கூடிய, தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய அணுக்கள் என்ன ஒன்னொன்னு விடுவிச்சுண்டு அது அப்புறம் ஒளி வீசி வரும்போது அது ஒன்னொன்னுமே நமக்கு நிறைய உண்மைகளை புரிய வைக்கிறது. பார்த்தேன்னா நம்ம தாட் ப்ராசஸ்க்குள்ள உலகத்தை பத்தியும் உறவுகளை பத்தியும் இருக்கிற அந்த தாட் நின்று போயிடுது அப்படின்னா இது மாதிரியே வரும் நல்ல நல்ல விஷயங்கள். ஒன்னொன்ன பத்தியும் புரிதல், பூ மலர்றதுன்னா என்ன, மலர்ந்தது வாடுறதுன்னா என்ன, அந்த மாதிரி அந்த பூ மலர்றதுக்கும் மனிதன் வளர்றதுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை, இப்படி இப்படி எல்லாமே என்ன பண்ணும்னா இந்த ஆத்மாவுக்கு வேண்டிய சிந்தனைகள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்த ஒன்னொன்னையும் நமக்கு கொண்டு சேர்க்கறது என்ன அப்படின்னா அந்த மலர்ந்த அந்த அணுக்கள் தான்ப்பா. எந்த அணுக்கள் தன்னை விடுவிச்சுக்கிறதோ, எது தான் ஒளி வீசணும்னு விரும்புறது, அதை நோக்கி பயணிக்கிறதோ அந்த அணுக்கள் தான் நமக்கு இந்த மாதிரி உள்முகமாக பல பல நல்ல நல்ல சிந்தனைகளை, நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு அழகா கொண்டு கொண்டு கொட்டுறது. எப்படி தேனீகள்லாம் கொண்டு தேனை உறிஞ்சி உறிஞ்சி கொண்டு தன் கூட்டுல சேர்க்கிற மாதிரி இந்த அணுக்களை எல்லாமே உயரிய ஞானம் அப்படிங்கிற அந்த தேனை கொண்டு நம்மள்கிட்ட சேர்க்கறது. அப்ப நிறைய உண்மைகள் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்ப உள்மூலையில ஒளிரும் இந்த அணுக்கள் கோள் அமர் செல்வர் எனப்படும் கௌதம ரிஷியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். யார் ஒருவர் தூய உள்ளம் கொண்டு இறைப்பணி ஆற்ற விரும்பி தவத்துல இருக்காங்களோ அவர்கள் யாவருக்குமே உதவி புரியறதுக்காக கோள்களினால் ஆட்டி வைக்கப்படும் அணுக்கள். அதாவது இந்த நவகிரகம், கோள்னா என்ன, நவகிரகம். இந்த நவகிரகம் நம்மளை சேட்டை செய்யறதுல நமக்கு பயப்படுறோமே. குரு என்னமோ பெயர்றது, சனி பெயர்றது, ராகு கேது பெயர்ச்சிங்களாம். அதெல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த அவங்களை கண்ட்ரோல் பண்ற அணுக்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், உயிர்ப்பிக்கப்படும். அப்ப யார் இந்த மாதிரி உயர்ந்த நிலையில வரோமோ அப்ப நமக்கு நாளை என்ன செய்யும், கோளை என்ன செய்யும்னு சொல்லியிருக்காங்களா, அவங்களாலையும் நம்மள ஒன்றும் டச் பண்ண முடியாது.
அப்ப விதியை மதியால வென்று நிற்க போகும் அந்த மாந்தர்களோட விதி பயன்கள் மாற்றி அமைக்கப்பட்டுடும். நம்மளுடைய நமக்கு விதிச்சிருப்பாங்க இல்லையா, ஏற்கனவே இது எதை அனுபவிக்கணும் அது எல்லாத்தையும் அப்படியே டக்கு டக்குன்னு மாத்திருவாங்க. அனைத்து கோள்களையும் அனைத்து தெய்வ நிலைகளையும் அனைத்து தேவ ரிஷி முனிவர்கள் நிலையும் கற்று கரைந்து போகும் அவர்கள் அவற்றினை அறிந்து அந்த ஆண்டவனையும் புரிந்து அப்படியே எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு அப்படியே இருப்பாங்க. அவங்க நிலை அப்படியே மாறி போயிடும். அவங்க எதுவுமே அவங்கள எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு வந்துடுவாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், அணுக்களை புதுப்பிச்சுக்கணும். நம்மளுடைய தாமரை கவிழ்ந்து நம்மளை மூடி எல்லா அணுக்களையும் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் அது மலரணும், அது மலர்ந்து சக்கரம் வெளியில வரணும். அதெல்லாம் வந்தாதான் நமக்கு என்ன ஆகும், இவர் உள்ள ஈசனை காட்டி கொடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட அவங்க சொல்றது கரெக்டு தான். அது ஒரு 3 இயர்ஸோ என்னமோ ஆச்சு எனக்கெல்லாம். 3 இயர்ஸ் கழிச்சோ 4 இயர்ஸ் கழிச்சோ தான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஈசத்தன்மையை எனக்கு காட்சி கிடைச்சது. அந்த ஆதி மூலம் அப்படிங்கிறத அந்த ஈசனுக்கு முன்னாடியே அவர் காட்டிட்டார். இவங்க யாருமே காட்சி கொடுக்க, அவரே நான் இப்படிதான் இருக்கேன்னு காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஈசம் கிடைக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய அனுபவத்துல எனக்கு 3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளுடைய அந்த பாடுகளுக்கு ஏற்பதான் இது நம்ம எவ்வளவு தூரம் ஒன்றோம் அப்படிங்கிறதும், எவ்வளவு தூரம் இந்த உயரிய செயலை நம்புறோம் அப்படிங்கிறதும், நம்ம எப்படி இந்த எல்லாருக்கும் எடுத்து சொல்றோம் அப்படிங்கிறதுலயும் தான் இருக்கு. அந்த இறைவனை பத்தி புகழ பாடிக்கிண்டு இந்த பாரவான்களை பத்தி சொல்லிக்கிண்டு எல்லா உயர்நிலை ஆன்மாக்களையும் மதிக்கணும். நான் உன்னை சேர்ந்திருக்கேன், நான் ஏதோ ஒரு சத் சங்கத்துல இருக்கேன் அப்படின்னா, நான் வள்ளலார் சத் சங்கத்துல இருக்கேன்னா மற்ற எல்லாரையும் திட்டக்கூடாது. அப்படிலாம் இருந்தோம்னா உயரவே முடியாது. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும், ராத்திரி ஃபுல்லும் வாசிப்பு பண்ணாலும், கார்த்தால ஃபுல்லும் 24/7 வாசியிலேயே நிற்கிறேன், தலைகீழே நிற்கிறேன், தண்ணியிலேயே நின்னாலும் எதுவும் நடக்கும். அந்த உணர்ந்து செயல்படும் போதுதான் அந்த ஒன்னொன்னுமே என்ன ஆகும்னா நமக்கு நன்மை விளைவிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அனைவரையும் அனைத்து உயர்நிலை ஆன்மாக்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு உயர்நிலை வருது. அப்போ நம்ம நம்மளுடைய அந்த தன்மைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற அணுக்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கும் போது தாமரை மலர்றது இல்லையா, கவிழ்நிலை தாமரையா இருக்கிறது. இன்னும் நம்ம முயற்சி செஞ்சு செஞ்சு செஞ்சுட்டு இருக்கும்போது விரிநிலை தாமரையா வந்துடுறது. இந்த விரிநிலை தாமரை வரும்பொழுது என்ன ஆகிறது, நமக்கு இது அழகா வெளியில காட்சி அளிக்கிறது, சக்கரம் காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்த கோள்களும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. அதை யார் பார்த்துக்கிறாங்க, அதுக்கு யாரு கவர்ன் பண்றாங்க, அந்த கோள்கள் எல்லாம் நம்மளை எதுவும் பண்ண முடியாம அப்படின்னா எல்லா தெய்வீக நிலையில உள்ள ஆத்மாக்களும் கோள் அமர் செல்வர் அப்படிங்கிற கௌதமருமா சேர்ந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தி யாருமே இப்ப நம்மள ஒன்றும் பண்ண முடியாம பண்ணிடுறாங்க. அப்ப நம்மளும் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு கரைந்து களைந்து தீமைகள்லாம் கலைந்து நம்ம எல்லாத்தையும் கற்று தேர்ந்து கரைந்து அப்படியே நின்று போற்றி புகழ்ந்து நிற்கக்கூடிய அந்த நிலைப்பாடு நமக்கு கிடைக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இத்தனை கிடைச்சாலும் நான் என்னுங்கிற ஆணவம் நமக்கு இருக்கக்கூடாது, தலை தூக்காம இருக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப நிச்சய புத்தி வச்சுக்கணும். ஆனா அகத்தியர் எதிர்மறை அணுக்களை ஒரே உறங்க வச்சிருவாரு. ஆனா எதிர்மறை ஆற்றலும் உள்மூலையில இருக்கு இல்லையா, அதனால அது என்ன பண்ணும், கலிபூஷனோட தலைமையில இருக்கு. அந்த வேண்டாத தீய சக்திகள் வசம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதனால கலியுகம் தன்னை அது உயிர்த்து எழுந்து ஆட்டுவிக்கிறது. தீய சக்திகள் என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் ஆட்டுவிக்கும். அது எண்ணங்களாக நமக்கு வரும். கோபம், பொறாமை, அகங்காரம், பயம் போன்ற எண்ணங்களை விளைவிக்கிறது. அதனால இந்த தீய சக்திகள் எல்லாம், தீய அணுக்கள் எல்லாமே உயிர்ப்பிக்கப்படும். இவங்க ஒரு பக்கம் வேலை செஞ்சு அந்த ஆளு ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டே இருப்பான். வீட்டை எப்படி கிளீன் பண்றோம்னா கிளீன் பண்ணி முடிச்ச உடனே அரை மணி நேரம் கழிச்சு தூசி வருதோ அது மாதிரி நடக்கும். அதுக்காக அதெல்லாம் நம்மள்கிட்ட அண்டக்கூடாதுன்னா நம்ம அன்பும் பணிவும் வச்சுக்கணும். நேர்மறை அணுக்கள் நிறைய நம்ம இது பண்ணும்போது தீய அணுக்கள் அது அழிவாருது. இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயுமே அகங்காரமற்று பணிவான நிலையில இருக்கணுங்கிறத முதல்ல நம்ம பதிய வச்சுக்கணும். அது அந்த அகங்காரமும் இதுவும் இருக்கக்கூடாது. அந்த அகங்காரமற்ற ஒரு நிலை நமக்கு இருக்கணும். அகங்காரத்துல ஆத்திரம் எல்லாம் கோபம் எல்லாமே சேர்ந்துதான். அகங்காரம், பயம், அந்த கோபம் இது இல்லாத ஒரு நிலைப்பாட்டை நம்ம இருக்கணுங்கிறத நம்ம நிச்சய புத்தி வச்சுக்கொண்டோம்னா நம்மளால இந்த நேர்மறை அணுக்களை நம்மளால நிறைய உயிர்ப்பிக்க முடியும். அப்ப தீய அணுக்கள் அண்டாம இருக்கும். நேர்மறை அணுக்கள் தீய அணுக்களோட
அத விலக செஞ்சுரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன இது எல்லாமே புரிந்து கொண்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, சொல், செயல், எண்ணங்கள்ல கவனமா இருக்கணும். அப்ப நம்ம எப்பயுமே யோக சிந்தனையில இருக்கணும். இறைவன பற்றியே இறைவனோட இணைப்புல இருக்கணும். யோகம்னா என்ன? இணைப்பு. நம்ம நம்பளும் அந்த ஈசனோட இந்த ஒளிப்புள்ளி நமக்குள்ள இருக்கிற அ அ சிற்றணுவான இந்த ஈசப்புள்ளி அந்த பேரணுவான ஈசன் புள்ளியோட தொடர்பு கொண்டிருக்கணும். ஜீவாத்மா எப்பயுமே பரமாத்மாவோட தொடர்பு கொண்டிருக்கணும். அந்த யோகத்த இணைந்து யோகம் செய்யணும். சரியா? இணைந்தே யோகம் செய்யணும். இணைந்து சத்தியுகம் எனப்படும், கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும் வைகுந்தம் அமைக்கணும். ராமராஜ்யம் அமைக்கணும். புரிஞ்சுக்கோங்க. அது வரும்போது தான் நமக்கு எங்க எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். ராமராஜ்யம்னா ஆன்மாவுடைய ராஜ்யம்னு அர்த்தம். ஏன்னா, அங்க எல்லாருமே ஆன்ம சிந்தனையில தான் இருப்பாங்க. சுய சிந்தையில் தான் இருப்பாங்க. சுயத்தை பற்றிய அறிவு கொண்டிருப்பாங்க. சுயம் மேம்பட மட்டுமே அங்க செயலாற்றுவாங்க. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அங்க போறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த மாரி கடன் கிடையாது. வட்டி கட்ட வேண்டாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கிடையாது. கல்யாணத்துக்கு மொய் வைக்க வேண்டாம். நம்மளே ஸ்கூல், காலேஜ்லாம் போய் படிக்க வேண்டாம். வேலைக்கு வேண்டாம். குழந்தைகள படிக்க வைக்கிறது போன்ற எந்த பொறுப்பும் கிடையாது. ஹேப்பி, ஹேப்பி, ஹேப்பனிங்ஸ் தான். ரொம்ப ஹேப்பியா எப்படி உண்மையின் யுகம், அன்பின் யுகம், கனிவின் யுகமா இருக்க போறது. அந்த சத்திய யுகத்துல நம்மளும் ஹேப்பி, ஹேப்பி, ஹேப்பனிங்ஸா அந்த ஒரு வயசு புள்ள மாரி ஜாலி ஜாலியா சுத்தி சுத்தி விளையாடிக்கிண்டு, மகிழ்ச்சியோட, அன்போட எல்லாம் இருள் இருக்கு இல்லையா? எத்தனை இருளோடி போயிருக்கு மனிதர்கள் மனமெல்லாம் இருளா இருக்கு. எங்க திரும்பி பார்த்தாலும் வன்கொடுமை தான் இருக்கு. வன்புணர்ச்சி தான் இருக்கு. இப்ப இது அது எல்லாமே எல்லாருமே சுதந்திரமா, ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணுக்கு நேர இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் ஆன்மாக்களை முன்னேற்றி கொண்டு போகும்போது கதவு அழகாக திறக்கப்படும். நம்ம உள்ளுக்குள்ள போலாம். ஆனா இதுல சுயமுயற்சி தான் வேலை செய்யும். யாருமே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. யார் ஒருவர் தன் ஆன்மாவ அழகாக ஒளி வீசக்கூடியதாக, விகசித்து செய்யக்கூடியதாக இருந்து, அந்த ஆன்ம ஒளியையும் தரிசிச்சு, அந்த பரமான்ம ஒளியும் தரிசிக்கும்போது, மிக மிக அளப்பரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுறது பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கப்படுறது, பெரிய பணிகள் கொடுக்கப்படுறது. இப்ப ஒளி உலகத்துக்கே போகக்கூடிய அந்த பாக்கியம் கூட கிடைக்கிறது. அதனால நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம சத்தியுகத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் நமக்குள்ள இருக்கிற ஈசத்துளிய பார்த்துட்டாலே சத்தியுகம் உண்டு கண்களா. நமக்குள்ள இருக்கிற ஈசத்துளிய பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த அந்த சத்தியுகத்திலேயே ராஜா ராணிகள் இருக்காங்க. நெறைய உயர் பதவிகள் இருக்கிறவங்க இருக்காங்க. வெறும தாசதாசிகள்னு யார சொல்றதுன்னா, அங்க வேலை செய்ற சர்வன்ட்ஸ் தாசதாசிகள்னு பேரு. அவங்களும் இருக்காங்க. நம்ம ஏதோ ஒன்றாக அங்க போயிருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாரியான சாப்பாடு, ஒரே மாரியான உறக்கம், ஒரே மாரியான சந்தோஷம், ஒரே மாரியான மனோநிலை தான். அதனால முயற்சிய கைவிடவே விடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன சின்ன தருணங்கள்லயும் நாம் நம்மைனா ஆன்மா அதையும் சிந்திச்சு நம் தலைவனான பரமான்மாவையும் சிந்திக்க இதுவரை என்னுடன் இணைந்து பயணித்த அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றி. ஓம் சாந்தி. அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ ஆல். ஓம் சாந்தி.